அனைவருக்கும் வணக்கம். முதல் குறளை சொல்லுகிற போது துறவு துறவு என்றால் தூய்மை என்று பொருள். எல்லாவற்றையும் துறந்து மனதிலே தூய்மையாக இருப்பதுதான் துறவு, சரியான துறவு. இதுல நான் முதல் குறளை சொல்லுகிற போது யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். திருக்குறளை பிழையாக உச்சரிக்க கூடாது என்பதற்குத்தான் இந்த உதடு அசையாத குறள்கள் என்று 3 குறள்கள். ஒன்று அறத்துப்பால். இப்ப நம்ம பார்க்க போறது அறத்துப்பால்ல துறவரையல்ல 341வது குறள். இரண்டாவது உதடு அசையாத குறள். நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். மொத்தம் உதடு ஒட்டாத குறள்கள் 24. அந்த 24லே 3 குறள்களிலே உதடு அசையாமல் சொல்ல வேண்டும். திருக்குறளை எப்பொழுதும் பிழையாக சொல்லக்கூடாது. திருக்குறள் மட்டும் இல்லை, எந்த ஒன்றை எந்த செய்யுளை சொன்னாலும் பிழையாக சொல்லக்கூடாது. தவறா சொன்னா இந்த குண்டூசி உதட்டில் குத்திவிடும். கையில குண்டூசி வச்சிருக்கேன். திருக்குறளை பிழையாக சொன்னால் அந்த கூர் முனை உதட்டை பதம் பார்த்து விடும் என்பதனால எந்த ஒரு செய்யுளையும் எந்த ஒரு சொல்லையும் பிழையாக சொல்லக்கூடாது. தீயினால் சுட்ட புண் என்று சொல்லக்கூடாது, சுட்ட புண் என்று சொல்ல வேண்டும் சொன்னேன். அதே போல அடக்கமுடைமையிலேயே யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிலுக்குப்பட்டு. இந்த காவாக்கால் என்பதையெல்லாம் ஒரு புள்ளியை நகர்த்தி சொல்லுகிறார்கள். அதே மாதிரி யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். யாதானும் நாடாமால் ஊராமால் 3 நெடில்ல வரும். அது யாதானும் நாடாமல் ஊராமல் என்று சொல்லுகிறார்கள். பொருள் போச்சு. கேட்கிறவங்களுக்கு சரியா சொல்ற மாதிரி தெரியும், ஆனா பொருள் போயிடும். திருக்குறளை நாம் கொலை செய்ததாகிவிடும். எச்சரிக்கையோடு இருக்கணும். யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அப்படி பிழையின்றி சொல்லி பழகும். இப்ப யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதலின் இளன். இது அறத்துப்பால்ல. பொருட்பால்ல 489 49வது அதிகம் காலமறிதல் என்கிற அதிகாரத்துல 9வது குறள். எய்தற்கரியது ஏந்தக்கால் அந்நிலைய செய்தற்கு அரிய செயல். அடுத்து காமத்துப்பாலிலே 130வது அதிகாரம் 6ஆம் குறள். தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை திணிய இருந்தது என் நெஞ்சு. இந்த 3 குறள்களையும் நான் என்னுடைய உலட்டிலே குண்டூசியை பதித்து கொண்டு நான் சொல்லுகிறேன். நீங்கள் வீட்டில் அதை செய்து பழகாதீர்கள். அது எச்சரிக்கை உங்களுக்கு. என்றால் அதனால் நீங்கள் தவறு இழைத்து விட்டீர்களே, ஆனால் ஒன்று பதம் பார்த்துவிடும். பெரிய தவறாக செய்துவிட்டால் இந்த குண்டூசி வாய்க்குள்ள போயிடும் என்பதனால இதை செய்யாதீர்கள். நான் செய்வதற்கு காரணம் எனக்கு தெரியும். எப்படி சொன்னா இந்த குண்டூசியை சரியா பயன்படுத்த முடியும் என்பது எனக்கு தெரியும் என்பதனால இதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டாம். நான் இதை செய்வதனுடைய முழு நோக்கம் எந்த ஒரு குறளையும் உச்சரிப்பு பிழையாகவோ நெடிலை குறிலாகவோ குறிலை நெடிலாகவோ படித்துவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கைக்காக இந்த 3 குறள்களை நான் உங்களிடம் சொல்லி காட்டேன். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எய்தற்கரியது ஏய்ந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். தனியே இருந்து நினைத்தக்கால் அந்நிலையே திணிய இருந்தது என் நெஞ்சு. யாதெனின் யாதெனின் நீங்கியான் என்றால் ஒருவன் எந்தெந்த பொருள்களில் இருந்தெல்லாம் விடுபட வேண்டும் என்று ஒவ்வொரு பொருளாக விடுத்துக்கொண்டே வர வேண்டும். துறவு நிலைக்கு வருகிற போது முற்றும் துறந்த முனிவனாக வேண்டும். அதனாலதான் யாதெனின் யாதெனின் நீங்க 2 தடவை போட்டார். அதிலிருந்து விலகிடணும். நோதல் என்பது துன்பம்.
அந்த குறளுக்குள்ளேயே எப்படி பொருள் வழங்கணுங்கிறத பாருங்க. யாதெனின் யாதெனின் நீங்கியான் அதனின் அதனின் நோதல் இலன். அப்படி படிச்சா நோதல்னா துன்பம், துன்பம் இல்லாமல் போய்விடும். எதிலிருந்தெல்லாம் விலக வேண்டுமோ அதிலிருந்தெல்லாம் விலகி தூய்மையாளனாக, மன தூய்மையாளனாக, வெள்ளாடை இருக்கலாம், வெள்ளுடை உடுக்கலாம் அல்லது துவராடை உடுக்கலாம். எந்த ஆடை புறக்கோளம் எப்படி இருப்பினும் மனநிலையானது முற்றிலுமாக விடுபட்டிருக்க வேண்டும் என்பதனாலே யாதெனின் யாதெனின் நீங்கியான். இதுல ஏதாவது புரியாத சொற்கள் வருகிறதா என்று பாருங்கள். அதனின் அதனின் நோதல் இலன். அந்த நான்காவதாக வருகிற நோதல் என்பதை ஆறாவதாக போட்டுக்கொண்டால் பொருள் விளங்கிவிடும். நோதல் இலன், நோதல்னா துன்பம். நோதல் இலன். யாதெனின் யாதெனின் நீங்க, இப்ப பொருள் சொல்றேன். யாதெனின் யாதெனின் நீங்கியான் அதனின் அதனின் நோதல் இலன். குறளுக்குள்ளே பொருள். ஒருவன் எந்தெந்த பொருள்களில் இருந்து ஆசையை விடுகிறானோ அந்த பொருள்களினால் அவனுக்கு துன்பம் இல்லை. அவ்வளவுதான் விளக்கம். இல்லற வாழ்விலிருந்து கூட தம் தம் தேவைகளை குறைத்துக் கொள்வோருக்கு அவற்றால் ஏற்படும் துன்பங்கள் வாராது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவான்னா, இது துறவரையேலுன்றான். இல்லறவியலில் இல்லறத்திலே இருந்து கொண்டே ஒவ்வொன்றிலுமாக நாம் அந்த கட்டிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டால் அதனால் நமக்கு இன்பம் கிடைக்கும் என்பதை இந்த துறவரவியலிலே, துறவு என்கிற அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லுகிறார். உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறேன். சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு முதலமைச்சராக இருந்தவர் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார். அவர் தன்னுடைய வாழ்நாள்ல அந்த முதலமைச்சர் பதவியிலே இருக்கிற போது அவ்வளவு தூய்மையானவராக இருந்தார். அது பெரிய வரலாறு. அது நான் நமக்கு தேவையானதை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிறேன். அவரு குடும்பத்தில் இருந்தவர் தான் என்றாலும் ஒரு கட்டத்தில் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை துறந்துவிட்டு அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் வடலூருக்கு கொடுத்துவிட்டு அங்கேயே வெள்ளாடை உடுத்திய துறவியாக அங்கே தங்கிவிட்டார். இப்ப அவருக்கு எல்லா வாய்ப்பும் இருந்தது, வசதியும் இருந்தது. என்றாலும் அந்த வாய்ப்புகளையும் வசதிகளையும் சொத்துகளையும் ஒப்படைத்துவிட்டு அவர் நிம்மதியாக இருந்தார். இது ஒரு எடுத்துக்காட்டு. அவருக்கு பின்னாலே இன்னொரு முதலமைச்சர் வந்தார். அவரு ராஜபாளையத்தை சார்ந்தவர், குமாரசாமி ராஜா என்று பெயர். அந்த குமாரசாமி ராஜா அடுத்த தேர்தலில் வெறும் 23 வாக்குகள் பெற்று குறைவாக பெற்று தோல்வி அடைந்தார். அப்பொழுது தலைமை அமைச்சராக இருந்த ஜவஹர்லால் நேரு, நீங்கள் பதவி விலக வேண்டாம், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில தான் நீங்க தோல்வி அடைஞ்சிருக்கீங்க, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று ஒன்று இருந்தது, அது ஒழிச்சிருச்சு தமிழ்நாட்டில். அந்த எம்எல்சியாக லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்கிற எம்எல்சியாக மேலவை உறுப்பினராக ஆகிக்கொள்ள முடியும், நீங்கள் விலக வேண்டாம் என்று சொன்னபோது குமாரசாமி ராஜா சொல்லுகிறார், ஒரு தொகுதியில நான் வெற்றி பெறாத போது நான் இந்த பதவியிலே தொடர்வதற்கு சட்டம் இடம் கொடுக்கலாம், ஆனால் என்னுடைய மனம் இடம் கொடுக்கவில்லை என்று தலைமை அமைச்சர் நேரு வருவாரிடம் கூறுகிறார் குமாரசாமி ராஜா. அவரிடம் இருந்த சொத்து தான் வசித்து வந்த வீடு மட்டும்தான். அவர் என்ன செய்கிறார், இந்த வீட்டை நூலகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கொடுத்து விடுகிறார். இதுதான் இல்லறத்திலே இருந்து கொண்டே செய்கிற துறவு. அவருக்கு இருக்கிற சொத்து அது ஒன்றுதான், நிலையான சொத்து, அசையா சொத்து, அதை கொடுத்து விடுகிறார். பாரதியினுடைய நினைவாலயம் அங்கிருந்து பக்கம், அவர் ஊர்ல இருந்து எட்டயபுரம், அவருக்கு மண்டபம் கட்ட வேண்டும் என்று அன்பர்கள் போய்
தகுதியான ஒருவரிடம் முதல் நன்கொடை பெற வேண்டும் என்று அவரை அணுகுகிறார்கள். அவரிடம் ஒரு 130 ரூபாயோ 120 ரூபாயோ அஞ்சல் நிலைய அந்த பாஸ்புக்ல இருக்குது. அவரு ஒரு அந்த படிவத்துல கையெழுத்து போட்டு இதுல உள்ள படத்தை நீங்க எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது கொடுத்துட்டு அவர்கிட்ட அந்த காசும் இல்லை. அன்னைக்கு 130 ரூபாங்கிறது பெரிய காசு தான். 1952 53 அது ஒரு பெரிய காசு. 52ல அந்த 130 ரூபாய் தான் இந்த இன்று நீங்க எட்டயபுரம் சென்றால் பாரதி நினைவு மண்டபத்தை பாருங்கள். அதனுடைய முதல் நன்கொடையாளர் குமாரசாமி ராஜா தான். எப்படிப்பட்டவரெல்லாம் இருந்திருக்கிறாங்க பாருங்க. பற்றற்ற துறவியாய் இல்லறத்திலே இருந்து கொண்டே பற்றற்ற துறவியாய் வாழ்ந்தவர். எல்லாத்தையும் கொடுத்து விட்டார்கள். ஒரு செய்தி சொல்றேன் கேளுங்க. அந்த நூலகத்திலே வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த கோ மா கோதண்டம், அது பழங்காலத்துல கோணா மாவண்ணா கோதண்டம், இந்த இனிஷியலை சொல்லுகிற போது இப்படிதான் சொல்லுவார்கள். முன்னெழுத்துக்களை அப்படிதான் சொல்லணும். ஆனா இப்பெல்லாம் மாறிடுச்சு. அதை கேஎம்னு போட்டுவான். இப்ப பாதி ஆங்கிலம் பாதி தமிழ. இவன் பேரை தமிழ்ல போடுவான், முன்னெழுத்துக்களை ஆங்கிலத்துல போடுவான். இது தமிழ்நாட்டுல கூட ஒரு கேடுகட்ட மனிதர்கள் உலகத்திலே இருக்க மாட்டாங்க. எதற்காக ஒரு திருமண பத்திரிகையில பார்த்தேன், 274 பேர் வரவேற்பாளர்களாக போட்டிருக்கான். ஒருத்தம் பேருக்கு முன்னால கூட தமிழ்ல பேர் இல்லை. ஆமா, அவனுடைய முன்னோர்களுடைய பெயரை, தாய் தந்தையர் பெயரை போடுகிற போது எல்லாம் ஆங்கிலத்தையே போட்டிருக்கிறான். நீ வேற எந்த வழியில தான் நீ தமிழுக்கு தொண்டு செஞ்சிட போற? இதே நீ செய்ய முடியலன்னா நீ பிறந்த தாய்மொழிக்கு நீ வேற என்ன கைமாறு செய்து விட போகிறாய்? கோ மா கோதண்டம், கோணா மாவண்ணா கோதண்டம். எதுக்கு வேற சொல்றேன்னா, அவர் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தார். அவர் முதலாக அந்த நூலகத்திலே நுழைகிறார், படித்தார். படிப்பதிலே இன்பம் கண்டார். படித்தார் 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 5ஆம் வகுப்பு தான் படித்தார். நூலகத்திலே 12,000 நூல்களை படித்து விட்டார். அந்த நூலகத்தில் 12,000 நூல்களை படித்து விட்டார். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த செய்தி, அவர் 120 நூல்கள் எழுதியிருக்கிறார். இதுதான் கொள்கை பிடிப்புங்கிறது. நாம் என்னவாக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். ஒரு எழுத்தாளராக, ஒரு பேச்சாளராக, ஒரு நீதி அரசராக, ஒரு மிக உயர்ந்த வழக்கறிஞராக, எத்தனையோ பதவிகள். அதை நீங்கள் மனதிலே திட்டமாக உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். வெறும் 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த கோ மா கோதண்டம் என்கிறவர் இன்னும் இருக்கார். நல்ல வயதான நிலையில் இன்னும் இருக்கிறார். இன்னும் அதுக்கு ஏன் 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 120 நூல்கள் இருக்கார். இன்னும் இப்போ நிறைய எழுதியிருப்பார். இப்ப என்கிட்ட ஒரு 10 நூல்கள் இங்க இருக்கு, அவர் எழுதின நூல்கள். ஒரு மனிதன் நூலகத்தில் படித்தே இத்தனை நூல்கள் எழுதியிருக்க முடியும். நீங்கள் எல்லாம் நூலகத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நூலக கல்விதான் மிக உயர்ந்த கல்வி. நீங்கள் பாடத்திட்டத்திலே படிக்கிற போது மதிப்பெண்ணுக்காகவும் படிக்கிறீர்கள், வாழ்க்கைக்காகவும் படிக்கிறீர்கள். ஆனால் நூலகத்திலே படிக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலே திருப்பு முனையை உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நான் இவ்வளவு நேரம் அதை விளக்குகிறேன். கோ மா கோதண்டம் நிறைய குழந்தைகளுக்காகவும் நிறைய எழுதியிருக்கிறார். அவர் அந்த நூலகத்திலே குமாரசாமி ராஜா என்கிற பழைய முதலமைச்சர் கொடுத்த அந்த வீட்டை நூலகத்துக்கு வைத்துக் கொள்வதற்காக ராஜபாளையத்தில் இன்றும் இருக்கிறது. அதிலே படித்த 52 இருந்து இன்ன வரைக்கும் இயங்கிக்கிட்டு இருக்குன்னா பார்த்துக்க. 48, 58, 68, 73 ஆண்டுகளாக அவருடைய வீட்டிலே தான் நூலகம் இயங்குகிறது. அதிலே பல நூல்களை படித்த கோதண்டம் மிகப்பெரிய எழுத்தாளர். 120 நூல்கள் எழுதியிருக்கிறார்னா பார்த்தேன் 8 ஆண்டுகளுக்கு முன்னால். இப்ப எவ்வளவு எழுதியிருக்காங்கிறது எனக்கு புள்ளி விவரம் இல்லை. அப்ப யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன். விட்டுறாதீங்க, கதை கேட்டுட்டு குரலை விட்டுறக்கூடாது. 2வது குரல், வேண்டின் உண்டாக துறந்தவன் ஈண்டியற்பால பல. வேண்டின் உண்டாக
துறந்தவின் ஈண்டியற்பால பல. துறவை மேற்கொள்ள விரும்பினால் பொருள்கள் இருக்கும் போதே அவற்றை துறக்க வேண்டும். அப்படி துறந்தால் வரக்கூடிய நன்மைகள் பல உண்டு என்று சொல்வது இந்த குறள். இந்த குறளிலே நான் 4 விதமான துறவுகளை சொல்லப் போகிறேன். துறக்க வேண்டின் உண்டாக துறக்க என்றால், ஒன்றனை பற்றற்று ஒழிக்க வேண்டும் என்று விரும்பினால் விட வேண்டும் என்று எண்ணுகிற அது தட்டுமுட்டு இல்லாமல் வளமாக வாய்ப்ப கிட்டும். அளவிலே அறவே அற்றுப்போக அகற்றிவிட வேண்டும். நம்முடைய மனதில் இருந்து சுத்தமாக அகற்றிவிட வேண்டும். இது ஒரு துறவு. 2வது, எவ்வளவோ முயல்கிறார், முடியவில்லை. இந்த அதுக்காக துறவு மேற்கொள்வது. வெவ்வேறு முயற்சிகள் பண்ணுகிறார் தன்னுடைய வாழ்வை சிறப்பாக செய்வதற்கு. அவருக்கு இவர் நினைப்பதெல்லாம் எட்டவில்லை, முயற்சித்தும் பலனில்லை. இப்ப இந்த நரி கதை சொல்லியிருப்பாங்க. 2வது 3வது வகுப்புகள்ல படிக்கிற போது, ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போன நரி அதை எட்டி எட்டி பார்க்கும், அதுக்கு எட்டாது. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு அது போயிடும். அது மாதிரி துறவு கூடாது, அது சரியாக இருக்காது என்பதை சொல்லுகிறார். இது 2வது துறவு. முன்னாலே சொன்ன வளமையாக இருக்கிற போதே, முதல் துறவு சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. வளமையாக இருக்கிற போதே துறவு மேற்கொள்வது. இப்ப சிலப்பதிகாரத்துல சேரன் செங்குட்டுவன், அவன் தம்பி இளங்கோ, 2 பேரும் இருக்கிற போது ஒரு கணியன்னா ஜோசியக்காரன், அவன் சொல்லுகிறான், இந்த இளங்கோவிற்குத்தான் அந்த பதவி இருக்கிற அளமை இருக்கிறது என்று சொன்ன உடனே அண்ணனை ஒரு பார்வை பார்க்கிறார் இளங்கோ. சின்ன வயதுல அவருடைய முகம் சற்று சுருங்குகிறது. ஒன்றும் சொல்லவில்லை, உள்ளே போனார். தன்னுடைய அந்த இளவரசனுக்கு உள்ள அணிகலன்கள்லாம், சின்ன குழந்தையாக இருந்தாலும் இளவரசன் என்று எல்லாம் போட்டிருப்பாங்க அணிகலன்கள், அதெல்லாம் கழட்டி எறிஞ்சிட்டு துவராடை உடுத்து கொண்டு வெளியே வந்து விட்டார். எல்லோருக்கும் ஒரே வியப்பினும் வியப்பு. இப்ப அவருக்கு வாய்ப்பு இருந்ததல்லவா, நன்றாக இவர் அரசபோகத்திலே இன்பம் தீர்ப்பதற்கான 1000 வாய்ப்புகள் இருந்தும் துறக்கிறார் பாருங்கள். அந்த துறவுதான் துறவு என்பதைத்தான் வேண்டின் உண்டாக துறக்க என்கிறார் திருவள்ளுவர். துறந்தபின் ஈண்டியற்பால பல. அதனால் ஏற்படுகிற நன்மைகள் உண்டு என்று சொன்னீர்களே என்றால், அவர் அடைந்த நன்மை மட்டுமில்ல, 2000 ஆண்டுகளாக இந்த சிலப்பதிகாரத்தை அவர் யாத்து போட்டதற்கு பிறகு அவருடைய பெயரை இன்னமும் சொல்லுகிறோமே. யாமர் இந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவர் போல், இளங்கோ போல் என்று மகாகவி பாரதியார் அவரை உச்சந்தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுகிறான் பாருங்கள். அதான் ஈண்டியற்பால பல. அதனால் அந்த துறவினால் அவர் மட்டும் பயனடையவில்லை, தமிழ் கூறு நல்லுலகம். இத்தனை ஆண்டு காலத்தில் எத்தனை தமிழர்கள் பிறந்து 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 இறந்து போனார்களோ, இப்பொழுது வாழுகிற 8 கோடி பேர், 7.5 கோடி பேர், அவ்வளவு பேருக்கும் ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி போயிருக்கிறாரே அந்த துறவினால், அவர் செய்த செயலால் மிகப்பெரிது. அடுத்து அவர் யாத்த அந்த கோவலனுக்கு, கோவலன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டவுடன் மணிமேகலை மாதவியானவள் தானும் துறவியாகி தன்னுடைய இளம் குழந்தையாகிய மணிமேகலையும் துறவு உண வைக்கிறாள். எவ்வளவு பெரிய செயல் பாருங்க. கோவலன் இறந்தான் எனும் செய்தி கேட்ட அளவிலேயே தாமும் என்பது மாதவி தன் மகளாம் மணிமேகலையாரை கோதை தாமம், அந்த அடியை சொல்லுகிறேன், மணிமேகலையில் இருந்து கோதை தாமம்
குழலோடு களைந்து, குழல் என்று தன்னுடைய நீண்ட கூந்தல், இருவரும் தன்னுடைய கூந்தலை களைந்து கொள்கிறார்கள். போதித்தானம் குறுக செய்தமை, சும்மா இருந்தா சமூகம் விடுமா? அதனால பௌத்தருடைய மடத்துல போய் சேர்ந்துட்டாங்க 2 பேரும். இது 2வது எடுத்துக்காட்டு. 3வது பட்டினத்தார் துறவு. இதை நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள், திரைப்படம் மூலமாகவும் அறிந்திருப்பீர்கள். அவரு அரசனுக்கே கடன் கொடுத்தவர். அரசன் அவர் வீட்டுக்கு முன்னால போறான். அரண்மனையில கூட வெள்ளியில கதவு கிடையாது. இவருடைய வீட்டுல வெள்ளியில கதவு. இதை பார்த்துட்டு போய் அவரை கூப்பிடுறான். ஆள் விட்டு அனுப்பி அரண்மனைக்கு வர சொல்லி, உன் வீட்டுல வெள்ளி கதவு இருக்கு, அதை எடுத்துரு. சரிங்க அப்படின்னு வந்துட்டார். நம்மகிட்டயே வெள்ளி கதவு இல்லை, நாம இந்த நாட்டை ஆளுகிறோம். அப்படி இருக்கும்போது ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து வெள்ளியில கதவு போட்டிருக்கானா என்று அவனுக்கு ஒரு குமைச்சல் மனசுல. அந்த அரசன் வந்தாரு, தங்கத்துல செஞ்சு மாட்டினார். அடுத்த நாள் வந்தான். அவர் அந்த வெள்ளி கதவை எடுத்துட்டாரான்னு பாக்குறதுக்கு, வெள்ளி கதவை எடுத்துட்டாரு, தங்க கதவு போட்டிருக்காரு. திருப்பி கூப்பிட்டான், தங்க கதவை எடுத்துருன்னாரு. சரின்ட்டு வந்துட்டார். ஒரு முறை இவர் எல்லாம் துறந்து தன்னுடைய மகனால் காதற்ற ஊசியும் மாறாதுகான் கடைவழிக்கே என்ற ஓலை ஒரு திருப்பு முனை இவருடைய வாழ்க்கையில அத்தனையும் துறந்து தன்னுடைய மூல பண்டாரத்தை திறந்து விட்டார். திறந்து எல்லோரும் எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று திறந்து விட்டுட்டு போயிட்டார். அவருடைய கணக்கு பிள்ளை பேர் சேந்தனார்னு பேர். அவர் என்ன செய்யட்டும்னு கேட்டார். திறந்து விடு, மக்கள் எடுத்துட்டு போகட்டும். யாரு வேணாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் நம்முடைய மூல பண்டாரத்தை எடுத்து செல்ல வேண்டும். மூல பண்டாரம் என்பது இப்ப அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க, ட்ரெஷரி, கருவூலம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அதான் மூல பண்டாரம். ஆங்கிலத்திலே ட்ரெஷரி என்று சொல்லுகிறார்கள். அதன் மூலமாக தான் அரசு வரவு செலவு கணக்குகளை ஏற்றுகிறது. ஒவ்வொரு வட்டத்திலும், வட்டம்னா தாலுகா, ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த கருவூலத்தின் மூலமாக வரவு செலவு கணக்குகளை நடைமுறைப்படுத்துகிறது. அந்த மூல பண்டாரத்தை திறந்து விடு, எல்லாத்தையும் அள்ளிட்டு போட்டும். எல்லாம் முற்றும் துறந்த முனிவனாக அவர் காட்சியளிக்கிறார். 3. 4வது தாயுமானவர். அந்த அவர் வேலை பார்த்த அந்த ஜமீன்தார் அவர் இறந்து விடுகிறார். இவர் வேலை பார்க்கிற கணக்கு பிள்ளையார். தாயும் ஆனவர். சிவபெருமானுடைய பெயர் தாயாக வந்து குழந்தை பேரு பார்த்தார். இது மலைக்கோட்டையில, திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற இறைவனுடைய பெயர் தாயும் ஆனார், தாயும் ஆனவர். பிள்ளை பேரு பார்த்தவர். அம்மா வர முடியல, பேரு காலத்துல துடிக்கிறா, அந்த பேரு இறைவனுக்கு. இவரு வேதாரண்யத்துல கேடிலியப்ப பிள்ளையின் மகனாக பிறக்கிறார். கேடிலியப்ப பிள்ளை இந்த மலைக்கோட்டையில் இருக்கின்ற தாயுமானவருடைய பெயரை தன்னுடைய மகனுக்கு சூட்டுகிறார். இந்த தாயுமானவர் கணக்கு பிள்ளையாக வேலை பார்க்கிறார். அந்த மன்னனிடம் குறுநில மன்னன் இறந்து விடுகிறான். இளம் வயது அவனுடைய மனைவி அரசி இவனை விரும்புகிறாள். துறவியாகி போய்விட்டார். இப்படி ஒரு தவறான செயலை செய்துவிடக்கூடாது என்பதால் நாம் இந்த கோலத்தில் இருப்பதுதானே தடுமாற்றம் வருவதற்கு இருக்கிறது என்று தன்னுடைய கோலத்தை களைந்து துறவியாகிவிட்டார். இதுக்கு பேர் தான் துறவு, மனத்துறவு. அப்படிப்பட்ட துறவு இருக்க வேண்டும் என்பதுதான். 5வது, இன்னும் 4 நிமிடம் தான் இருக்கு. 5வது வள்ளலர். நான் 3 சொல்லிட்டேன். வள்ளலார் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பல முறை. அவரு எப்படி துறந்தார், வெள்ளை வேட்டி துறவி. 3 சொல்லிட்டேன். 4வது, வறுமையினால் சில பேர் துறவு செல்வார்கள். சரி, காவி உடை போனால் நீங்க சென்னையில இருந்து குண்டூர் தாண்டிட்டீங்கன்னா, ஆந்திரா தாண்டிட்டீங்கனால இந்த துவராடைக்கு தனியா ஒரு மதிப்பு உண்டு. யார் வேணாலும் சோறு போட்டுருவான்.
எத்தனை துறவிகள் வந்தாலும் யார் வீட்டிலையாவது எங்கேயாவது உணவு கிடைச்சிடும். அதனால இந்த வறுமையினால துறவு ஏற்பார் உண்டு. அது பிழையா என்றால் பிழை இல்லை. ஏனென்றால் அவர்களாலும் செம்மையாக தன்னுடைய துறவை மேற்கொள்ள முடியும். இந்த வறுமையிலும் செம்மையாக எப்படி ஒவ்வொரு மனிதன் இல்லறத்தில் இருந்து வாழ்கிறானோ அதை போல முற்றும் துறந்து வறுமையில் செம்மையாக இருந்தவன் துறவு மேற்கொண்டதற்கு பிறகு தன்னுடைய தூய துறவு ஒழுக்கத்தினாலும் மக்களுக்கு செய்கிற துண்டின் காரணமாகவும் மிளிர்ந்து மேலே வர முடியும். அதற்கு எனக்கு உதாரணம் தெரியும். இன்றும் அப்படிப்பட்ட துறவிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களில் சிலரை எனக்கு தெரியும், ஆனால் பெயர் சொல்லக்கூடாது. வறுமையிலும் கூட தன்னுடைய துறவை அவ்வளவு சிறப்பாக செய்தவர்கள். இது 4வது துறவு. இப்படி எந்த வகையிலும் துறவை மேற்கொண்டு செம்மைப்படுத்த வேண்டும். இந்த துறவிகளால் ஏற்பட்ட நன்மைகளை எல்லாம் அவ்வப்போது நான் சொல்லிக்கொண்டே வருகிறேன். அடுத்து, வாய்ப்பெல்லாம் இருக்கும் போதே துறவு அடைவதுதான் உயர் துறவு. இப்ப அவருக்கு வாய்ப்பு இருந்தது, இளங்கோவடிகளுக்கு, மாதவிக்கு, மணிமேகலைக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது. ஆனால் இந்த துறவு மேற்கொண்டதற்கு பிறகு அவள் செய்கிற அரசியல்கள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அந்த பெருமைகளை அடைய முடியும் என்பதனாலேதான் வாய்ப்பு இருந்தாலும் கூட துறவு மேற்கொண்டு விட்டால் அந்த துறவே இயல்பான வாழ்க்கையாகிவிடும். அவள் செய்கிற துண்டு, வள்ளலார் செய்த துண்டு, தாய்மானவர் செய்த துண்டு. தாய்மானவர் பராபரக்கண்ணி நிறைய எழுதியிருக்கிறார். தாய்மானவருடைய பாடல்கள் தனியாக இருக்கின்றன. அவர் அந்த இடத்தை விட்டு வெளியே வரவில்லை என்றால் இந்த அருமையான இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது. துறவு வாழ்க்கையில் நமக்கு கிடைத்ததுதான். அல்ல குறையாத அழகழகான மிகச்சிறப்பான பாடல்களை எல்லாம் கொடுத்து போயிருக்கிறார். பட்டினத்தாரும் நிறைய பாடல்கள் கொடுத்திருக்கிறார். அப்போ ஒரு முறை பட்டினத்தாருக்கு அதை அந்த ஒரு கருத்தை சொல்ல விட்டு விட்டேன். ஒரு முறை பட்டினத்தார் உட்கார்ந்திருக்கிற போது அரண்மனையிலே ஒரு திருட்டு வந்து விட்டது. அப்பொழுது இவருடைய அந்த திருடி கொண்டு போனவன் ஒரு முத்து மாலையை அந்த சாமிக்கு காணிக்கையாக போடுவோம் என்று போட்டான். சாமிக்கு முன்னாலே இவர் உட்கார்ந்துருக்கார் தியானத்துல. இவர் கழுத்துல விழுந்துருச்சு. இவரை பிடிக்க போய் இவரை கழுவேற்றலான் என்கிற போது அந்த கழு எரிந்து போனதாக வரலாறு. இது 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்த செய்தி. 24 குறள்களை நீங்கள் பலகையில் பார்க்கலாம். இந்த போன அதிகாரத்தினுடைய நிலையாதவற்றால் நிலைப்பவை செய்க என்கிற தொடர் இருக்கும். அதையும் பாருங்கள். நிலையாதவற்றால் நிலைப்பவை செய்க, நிலையாதவற்றால் நிலைப்பவை செய்க. அப்புறம் உதடு ஒட்டா குறள்கள் 21 என்று போட்டிருக்கேன். அதை விரைவாக உங்களால் எழுதி கொள்ள முடியுமானால் அந்த வரிசையில் எழுதிங்க. மேல இருக்கிற 3 குறள்கள் இது உதடு அசையாத குறள்கள் 341, 489, 1296. அடுத்து கீழே இருக்கிற 21 குறள்கள் உதடு அசையா குறள்கள். இந்த 2 வேறுபாட்டையும் நம்ம கிட்ட படிச்ச ஆளுகளுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. மொத்தம் 24 தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த குண்டூசியை வைத்து காண்பித்தேன். 208, 240, 286, 310, 419, 427, 472, 516, 523, 678, 679, 894, 1080, 1082, 1177, 1179, 1211, 1213, 1214, 1236, 1286. இதை உங்களால் விரைவாக எழுத முடியாது என்று எனக்கு தெரியும். என்றாலும் இதை நான் இந்த குறளும் பொருளும் பகுதியிலே இதை அப்படியே போட்டு விடுகிறேன். அதிலிருந்து நீங்கள் எழுதி கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.